வாங்கி மகளிர்ல கடன் வாங்கினா உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக. இன்னைக்கு அந்த கடன் வாங்காம இருந்திருந்தா நீ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஏமாந்து போய் நிக்கிறாளே இப்போ. எல்லாமே வாங்கி அங்கங்க வாங்கி 80,000 ஒண்ணு, இன்னொரு இடத்து 80,000 வாங்கி வாங்கி கொடுத்து இப்போ இப்ப மாசம் யாரு 6,000 கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கா? அவரும் போட்டுக்கிறாரு. அவரு தான் போடுவார் கையெழுத்து. ஹஸ்பண்ட் இப்போ புருஷன் மட்டும் தான் கையெழுத்து போட பணம் இப்பெல்லாம். முன்னெல்லாம் மகளிர் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் கையெழுத்து போடணும். இப்ப நீ அங்க சொல்ல முடியாதா அவர் இப்படி போயிட்டாருன்னு? லோன் எங்க வாங்கினியோங்க? கட்ட சொல்றாங்க மேடம். எங்க இருந்து கட்டுவேன்? அதுதான் நாங்களும் கேட்டோம் சார். அவ வேலை வெட்டி இல்ல, எதுவுமே இல்ல சார். மேனேஜர் எல்லாம் வந்து நின்னாரு. எல்லாம் வந்து நிக்கிறாங்க. கட்டலன்னா என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு எங்க போகும்? அது வேலைக்கு போகலையே. அது சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்னத்தை நம்பி கொடுத்தாங்க கடன்? அவங்க கையில எதுவுமே பேச முடியல மேடம். அவங்க கையில லோன்காரங்க இல்லம்மா, என்ன பண்ணுவாங்க அவங்க? இந்த பொண்ணு என்ன பண்ணும்? எங்க இருந்து காசு வரும்? ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா அதை அடைக்கிறதுக்கா யாரோ ஒருத்தருக்கு சம்பாத்தியம் இருக்கணும். ஆரோட சம்பாத்தியம்? அவரோட சம்பாத்தியத்தை நம்பி தானே தந்தாரு. இப்போ சும்மா உன்னை மிரட்டுறது தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பண்ணது தப்பு. மகளிர் லோன் எதுக்கு கொடுக்குறாங்க? பெண்களுக்கு ஒரு உதவியா இருக்கணும். நீங்க அதை வந்து ஏதாவது ஒரு பொழப்பை பார்த்து, நீங்க ஒரு தொழில் பார்த்து நீங்க நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக. நீங்க அதை இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கட்டலன்னா மேனேஜரு எல்லாம் சூப்பர். அந்த எங்கேருந்து கட்டுவாங்க?